இனிமேல் இந்த பார்வதிக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கண்டஸ்டண்ட்டுமே பாரபட்சம் பார்க்கக்கூடாது, இரக்கமே படக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பொம்பளை பொறுக்கி, இவ பொறுக்கி பொம்பளை பொறுக்கி, அண்ட் அவன் வந்து ஒரு காமருதீன். சாண்ட்ரா அவர்கள் சொன்னது 100% கரெக்டான பேர். இவன் ஒரு பொறுக்கி தான், மாற்றுக்கிறதே கிடையாது. இவன் வந்து ஒரு காமருதீன் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது காமம் 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 மட்டுமே. பாத்ரூமில் முத்தம் கொடுக்கறது, இதுதான் நான் நாய்க்காதல்னு சொன்னேன். இனிமேல் இவங்களை வந்து நாய்க்காதலர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கணும். ஏன்னா அது அவங்களுக்கும் ஐந்தறிவு ஜீவன்கள், அவங்களுக்கு தெரியாது ரோடு எது, வீடு எது, மறைவது, செவரு எதுன்னு தெரியாது. ஸோ அது வந்து அனிமல் கேட்டகரியில் தான் இவங்கள சேர்க்கணும். ஏன்னா இத்தனை கேமரா இருக்குது, இத்தனை மக்கள் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இது ஒரு தமிழ் ஷோ, இவன் ஒரு தமிழ் பொண்ணு, மதுரை பொண்ணுன்னு சொல்கிறா வேற, இவனும் ஒரு தமிழ் பையன், நம்ம இங்கே கேமரா முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சர்டைன் திங்ஸ் இருக்குது. சீரியலில் தான் நம்ம நடிக்கிறோம், நம்ம ஹாலிவுட் ஹீரோஸ் கிடையாது. அந்த ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிக்கிட்டு இவன் என்னமோ தன்னை ஒரு மன்மத குஞ்சு மாதிரியும், இவன் என்னமோ தன்னை வந்து ஒரு பேரழகி மாதிரியும், ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து காலையிலேருந்து விக்கல்ஸை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த பரதேசி பண்ணாட 1ஆம் நம்பர் பொறுக்கி. ஒரிஜினல் பேப்பர் ரவுடின்னா அது கமருதீன் தாங்க, பிரஜன் கிடையாது. இவன் தான் உண்மையான பேப்பர் ரவுடி, அட்டகத்தி கமருதீன் தான். இனிமே வந்து அவன் நீ வீரன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க, வெளியில் வந்து இந்த வீரத்தை மக்கள் மத்தியில் காட்டு, என்ன கெதி ஆகிறன்னு பாரு. காலையிலேருந்து நேற்றுலேருந்து விக்கல்ஸை ஓப்பனாக மிரட்டுறான். உன்னை செத்துருவேன், நீ செத்துட்டே, நீ செத்தடா, நீ வா நீயா நானான்னு பார்த்துக்கலாம், ஒன்று நீ உயிரோடு இருக்கணும் இல்லை நான் உயிரோடு இருக்கணும், அப்படி இப்படின்னு நேற்றுலேருந்தே விக்கல்ஸை வந்து, ஏன்னா அவர் ஓத்தான்னு சொல்லிட்டாரான். ஓத்தான்னு சொல்கிறத விட உன்னை இன்னும் அசிங்கமாக திட்டணும்டா. ஏண்டா கேவலம் ஒரு மேக்கப் இல்லாமல் அவள் மூஞ்ச பார்க்க முடியுமா? அவள் ஒரு ஆளுன்னு அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு என்னமோ ஐஸ்வர்யா ராய் கூட இருக்கிற மாதிரி நீ அவள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி அவள் பண்ணுறதுக்கெல்லாம் நீ வந்து லிட்டரலாக அவள் ட்ரிகர் பண்ணுறா, இவனை ஏற்றி விட்றா. இவன் என்னெல்லாம் பேசுகிறாளோ அது எல்லாமே அவனும் பேசுகிறான். இவன் என்ன சொன்னாலும் அதை செய்கிறாங்க, தலையாட்டிட்டு என்ன சொன்னாலும் செய்கிறாங்க. இன்னைக்கு காலையில் உட்காந்து பேசுகிறாங்க, அது காதில் கேட்க முடியல. காலையிலேயே விக்கல்ஸ் வந்து வம்புலுக்கிறாப்புல. விக்கல்ஸ் வந்து பயப்படல, விக்கல்ஸ் வந்து சண்டைக்கு போகிறாரு. என்ன பண்ணுவேன், வாயை உடச்சிருவான்றான் காலையில். எங்கள் வாயை உடை பார்க்கலாம், முடிஞ்சால் கை வை பார்க்கலாம். நீ கை வைடா, கை வை, அதுக்கு தானே நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உடனே உஷாராயிட்டான். முன்னடிச்சு என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ராசா, நீ பேசின பேச்சுக்கே உன் லைஃப் போச்சு, நீ லைஃப்பை விட்ட, அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எல்லாருமே சொல்கிறாங்களே, அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே சொல்கிறாங்களே லைஃப்பை விட்டியடா அப்படின்ட்டு. இது எல்லாமே உட்காந்து காலையில் வந்து கமருதீனை ஏற்றி விட்டதெல்லாம் இந்த பீடை தான், இந்த பொறுக்கி தான். ஏற்றி விட்டு விக்கல்ஸ் கிட்ட சண்டைக்கு போகும்போது நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம். எல்லாரும் வராங்க, சொல்கிறாங்க. சபரி வந்தால் என்ன சொல்கிறான், நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, விஜய் மாதிரி பண்ணாத, சீரியல் நடிகர் மாதிரி பண்ணாத அப்படின்றான். நடிக்காதன்றான். உனக்கு இதெல்லாம் நடிப்பாக இருக்கா? காலையில் சாண்ட்ரா அவர்கள் வந்து ஃபிக்ஸ் வந்ததை இவன் நடித்து காட்டுறான், இவன் சிரிக்கிறான். யார்? பார்வதி. அதுக்கு காலையில் மறுபடியும் ஆரம்பித்தாங்க. திவ்யா, இவங்க அரோரா, சுபிக்ஷா, மறுபடியும் 3 பேர் ஆரம்பித்து வச்சு கழுவுன்னு கழுவுறாங்க. நடந்துக்கிட்டே இருக்கா. கானா வினோத்து நின்றுட்டுருக்காப்புல. அவர் வந்து ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற, போடா அப்படின்னு சொல்கிறாப்புல. போடா, இந்த மாதிரிலாம் பேசாதரா, போடா அப்படின்றாப்புல. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஸ்டில் அவர் வந்து நம்ம நண்பன், அவங்க லைஃப் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. சொன்னால் உடனே பார்வதி கையில் டீயை வச்சுக்கிட்டு இவரை கூப்பிட்றாங்க, கமருதீன் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது கானா வினோத் வந்து டென்ஷன் ஆகிட்டார். நீ கூப்பிடாத, நான் அவன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுக்கு நடுவில் வர அப்படின்னும் போது உடனே இவன் என்னமோ பெரிய, இல்லை எனக்கு புரியலை, நீ என்ன கத்துறா கானா வினோத்துக்கிட்ட. முன்ன சொன்னால் உனக்கு தெரியும். என்ன சொன்னாங்க உங்களை? சாண்ட்ரா சொன்னது காமருதீன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ பேச தான் உங்களை மாதிரியா நான் பாத்ரூம்லலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், உங்களை மாதிரியா மற்றவங்க பாத்ரூமில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படித்தானே சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டாங்களாமா. அவங்க எப்படி சொல்லலாம், இவ்வளவும் ஒரு பெண் தானே, நானும் ஒரு ஆண் தானே, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நாளைக்கு போய் நாங்கள் கல்யாணம் பண்ணோன்னா எங்களுக்கு அசிங்கமாக இருக்காதா? ஆமாம், நான் பாத்ரூமில் ஒரு முத்தம் கொடுத்தேன். இப்போ என்ன, அது சொல்லிக்கிட்டே இருக்கான். சாண்ட்ரா ஒரு வாட்டி சொன்னாங்க, இவன் ஒரு 1000 வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கான்.
பார்வதிக்கு சாண்ட்ரா சொன்னதான் தெரியுது, கூடவே இருந்துக்கிட்டு உன்னை நார் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த கேடி பையன், கேப் மாதிரி பையன் கமருதீன். அது அவளுக்கு தெரில. சொல்லிக்கிட்டே இருக்கான். நேற்று சாண்ட்ரா கிட்ட தாமம் பண்ணி தானே நீங்களும் குழந்தை பெற்றீங்கன்னு கேட்குறான். இவன் வந்து அமைதியாக இருக்கிறான். அதே பார்வதி அம்மாவை வச்சு கேட்குறான் அவன், இப்போ உங்கள் அம்மா உன்னை அப்படி தானே பெற்றாங்க அப்படின்றான். அந்த சமயம் வந்து பார்வதி மூஞ்சி நீங்கள் பார்க்கணும், என்ன பேசுகிறவங்க அப்படின்னு லைட்டாக அப்படியே மாறிட்டு ஆமாம் அப்படி தானே நீங்களும் வந்து இது பண்ணீங்க அப்படி மாற்றுறாங்க. ஸோ கானா வினோத் வந்த உடனே கானா வினோத்துக்கிட்ட போய் கத்துனா பாருங்க நம்ம ஆள், ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்த ஆரம்பித்தோடனே இவன் வந்து கானா வினோத்தை அடிக்கிறாங்க, கை வைக்கிறாங்க மேலே. கமருதீன் அடித்த மாதிரி இல்லை, உண்மையாலுமே கானா வினோத்தை அடிக்கிறா. சும்மா விடுவார் அவர். இதைத்தான் யாருன்னா ஒருத்தர் செய்வாங்கன்னு நீங்கள் டீ கப் கையில் வச்சு டீயை தட்டி விட்டார். நான் டீயை தட்டி விட்டதுக்கு பதிலாக அவளை தள்ளி விட்டுருக்கணுங்க, மேன் ஹேண்டில் பண்ணணுங்க. அன்றைக்கி விக்கல்ஸ் சொன்னதை இன்றைக்கி நான் சொல்கிறேன். இவளை மேன் ஹேண்டில் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. டொமஸ்டிக் வைலன்ஸா ஃபிசிக்கல் வைலன்ஸா இருக்கட்டும், தவறே கிடையாது. அதுக்கு டிசர்விங்கான ஆள் தான் இந்த வீட்டுக்குள்ளே. வெளியில் போன பிறகு என்ன ஆகுமோ அது நமக்கு தெரியாது. தட்டி விட்டு, அதாவது பார்வதியினுடைய ஹோன் மெடிசனை அவளுக்கே கொடுத்து தரணும். தட்டி விட்டாப்புல திரும்ப அடிக்க போறா. கானா வினோத்தை அடிக்கிறதுக்கு போறா. நீ அடிச்சிருவியா? நீ அடிச்சிட்டு வெளில வந்துருவியா? என்னதான் வினோத்தை வந்து நம்ம விமர்சனம் பண்ணாலும் நம்ம ஏரியா புள்ள அவரு, நம்ம அண்ணன். அடிச்சுட்டு நீ வந்துருவியா? அந்த சைடில் வந்துருவியா? ஆனால் இப்படிலாம் விளையாடக்கூடாது பார்வதி, ரொம்ப தப்பு. சபரி வண்டாப்புல உள்ள, ஏய் நேற்று நீ பண்ணதே ரொம்ப ஓவரு, இன்னைக்கு நீ கை வைக்கிற அளவுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சபரி வருவோம். அமைதியாக போகிறாங்க. வினோத் அப்போ சொன்னார் பாருங்க, கலகமூட்டி, ஏய் தண்ணி ஊற்றாத கொண்டாரு இரு. வினோத் சொன்னார் பாருங்க, கலகமூட்டி, அவன் வாழ்க்கையே நீ தாண்டி கெடுத்துட்ட. உன்னால தாண்டா இவ்வளோ அவன் வாழ்க்கையே கெட்டு போச்சு. நீ அவன் பேச்சு கேட்டு ஆடுற. 100% உண்மைங்க. கமருதீன் அப்படிங்கிற ஒருத்தனை அவன் டோட்டல் வாழ்க்கையை முடிச்சு விட்டது இவ தான். அவன் ஒரு மயக்கத்தில், ஒரு போதையில், அது உடல் போதையில் எனக்கு என்னன்னா மேக்கப் இல்லாமல் அவன் மூஞ்ச பார்க்கவே முடியல, நம்மளாலே பார்க்க முடியல. க்ளோஸ்அப்பில் உட்காந்து அவன் எப்படி பார்க்குறான்னு தெரில. அந்த லிப்ஸை பார்த்து உனக்கு எப்படா முத்தம் கொடுக்க தோணுது? லிப்ஸ்டிக் இல்லாமல் அதை பார்க்கவே முடியாது. இது நான் வந்து திவ்யா ஒன்று சொன்னாங்க, அந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். வச்சு கிளின்னு கிளிக்கணும் அவங்களா. இவன் வந்து ஒரு அரிப்பில் அவ கூட பழகிறான். எல்லாருமே அதுக்காக அமைதியாக இருக்க முடியுமா? கலகமூட்டி நீ அவன் வாழ்க்கையை நீ தாண்டி கெடுக்கிற. எக்ஸாக்டாக நம்ம மனசுலலாம் என்ன இருந்ததோ அதை நேற்றுல இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய திவ்யாவாக இருக்கட்டும், அவங்க கேட்ட கேள்வி, அட்வொகேட் குடும்பம் தானே நீ, அதனால தான் இப்படி ஃப்ராடு தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? லிட்ரலாக அந்த தைரியம் தான். நான் என்ன வேணாலும் பண்ணலாம். என் வீட்டில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய அட்வொகேட் இருக்காங்க, அவங்க என்னை பார்த்துப்பாங்க, அவங்க என்னை காப்பாற்றுவாங்க. நான் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆர்த்தடாக்ஸ் குடும்பமா? மயூர குடும்பம். என்ன ஆர்த்தடாக்ஸ் குடும்பம் இது? ஆர்த்தடாக்ஸ்ன்ற பேரை கூட தயவு செய்து சொல்லிடாது, வெளியிலலாம் சொல்லிடாது. வச்சு செய்கிறாப்புல வினோத். அவர் கமருதீன் கிட்ட பேச வராரு, நீ மூடிக்கிட்டு உட்கார வேண்டியதானே. எனக்கு என்ன, இது என்ன கேம் ஆடுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு? நான் நினைக்கிறது ஒன்று நடந்துச்சுன்னா இவனை வந்து கமருதீனை வந்து இந்த வாரம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடணும். அனுப்பிட்டாங்க. இவன் மட்டும் தனியாக தொக்கா மாட்டணும். அடுத்த வாரம் பிரஜின் வந்து செய்யணுங்க. ஏன்னா காருக்குள்ளேயே கமருதீன் இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தான். கமருதீன் எப்போ போனானோ பெட்டி பாம்பா அடங்கிட்டா வாயவே திறக்கலை. திவ்யா போட்டு கிளின்னு, அதாவது ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, விடிய நமக்கு ட்ரீட் கொடுத்துட்டு இருந்தாங்க திவ்யா. வாயவே திறக்கலையே. கமருதீன் ஷோலே இல்லை அப்படின்னா இவன் நிலைமை என்ன ஆகும்? எஃப்ஜே இல்லாத போயிட்டாங்க. எனக்கு மனசே கேட்கல. கானா வினோத் வந்து சொல்கிறாப்புல, எஃப்ஜே இந்த டைம் நீ இல்லாமல் போயிட்டடா எஃப்ஜே அப்படின்னு கானா வினோத் நேற்று சொன்னாப்புல. சீரியஸ்லி எஃப்ஜே மட்டும் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற ஆள் எஃப்ஜேங்க. பார்வதியை வந்து அவன் ஓன் ஸ்டைலில் செய்வான் பாருங்க, அந்த மாதிரி யாராலையும். திவ்யா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சிம்பிளாக செஞ்சு விட்ருவான். கமருதீன்லாம் வந்து மற்றவங்க கிட்டே எகிற மாதிரிலாம் எஃப்ஜே கிட்டே எகிற மாட்டான்.
ஏன்னா தெரியும் எஃப்ஜே யார், எங்கேருந்து வரான், அவனோட கெப்பாபிலிட்டி என்னன்றது தெரியும். இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் தான் கரெக்டு. விஜய் சேதுபதி மாதிரி வந்து அப்படி ரொம்ப நைஸாக, ரொம்ப அப்படி பொலைட்டாக, நீ சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டிய ஆள். திவாகரை விடவும் மோசமான ஒரு நபர் இந்த பெண் பார்வதி. வனிதாவை விடவும் மோசமான ஒரு பெண் இந்த பார்வதி. இவங்க அவங்க பேர் என்ன, காயத்ரி. இது வரைக்கும் இந்த 9 சீசன்லையுமே வந்த ஒஸ்டஸ்ட் கண்டஸ்டன்ட் இவ தான். அண்ட் கமருதீன் லிட்டரலாக அதை பார்க்குற எல்லாருக்குமே பயத்தை கொடுத்துருக்காங்க நேற்று. இது அந்த வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் ட்ராமா ஆகலை, இந்த ஷோவை பார்த்த, இந்த லைவை பார்த்த அத்தனை மக்களுமே ட்ராமா ஆகியிருக்காங்க இவங்களால். கானா வினோத்தை அடிச்சிருக்கணுங்க, அடிச்சிருந்தா கூட தப்பு இல்லைங்க. அவர் வந்து ரெட் கார்டு மக்கள் விட மாட்டோம், கவலையே படாதீங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் இந்த பருப்பு வேகாது பார்வதி, பார்த்து பேசுங்க சரியா? ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.